நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராசக்தி வசியத்தை பற்றி தான் நம்ம பார்ப்போம். அதாவது பராசக்தி உபாசனை எப்படி இருக்குது, ஆதிபராசக்தி உபாசனை, நம்ம இந்த காளி உபாசனை, மாடன் உபாசனை, இது மாதிரி நமக்கு பராசக்தி உபாசனை எப்படி இருக்குதுன்னு இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த உபாசனையோட மகிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு பயபக்தியோடு நீங்கள் அந்த பூஜையில் ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது இதாக சீக்கிரமாக வரும். இப்போ உங்களுக்கு எப்படி சொல்ல அப்படின்னா, இந்த பூஜை ஃபுல்லாமே சைவ வழிபாடு தான். நமக்கு அசைவ வழிபாடு எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் சைவ வழிபாடு தான். இப்போ இதை நீங்கள் எங்ககிட்ட எடுக்கீங்கன்னா நான் என்னென்ன கொடுக்க நான் முதல்ல சொல்லியிருந்தேன். இதுக்கு உண்டான எந்திரம் கொடுப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா, இதுக்கு உண்டான மை, அந்த பூஜை நமக்கு முடியறதுக்கு உண்டான மை, திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு பெரம்பு ஒன்று கொடுப்போம். பராசக்திக்கு உண்டான உரிய பெரம்பு, அது வசிய பெரம்பு அப்படிம்பாங்க. பராசக்தி அதாவது நம்ம உங்களுக்கு எந்திரம் எந்த அளவுக்கு வேலை பார்க்குறோம் அதே மாதிரி அந்த பெரம்பு அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் எல்லாமே நாங்கள் சொல்லிடுவோம். அந்த பெரம்பு கொடுப்போம். அந்த பெரம்பை நீங்கள் எப்படி வச்சு பூஜை பண்ணணும், அந்த 48 நாள் நீங்கள் பூஜை பண்ணணும். இந்த பூஜை எப்படின்னா, நீங்கள் காலையில் சாயங்காலம் 2 வேளை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அந்த பூஜை அப்படி செஞ்சிங்கன்னா, நீங்கள் 48 நாள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பராசக்தியோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு சித்தி ஆயிரும். அது கும்பம் ஏற்றி நீங்கள் பூஜை பண்ணி வழிபடுற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் படையல்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய படையல் நமக்கு கிடையாது, சைவ படையல் தான். முதலையெல்லாம் சொன்ன மாதிரி என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவல் பொரிக்கடலை, வெத்தலை பாக்கு, சக்கரை பொங்கல் கண்டிப்பாக இருக்கணும். அது மாதிரி வாழைப்பழம், திரும்பி பார்த்தீங்கன்னா கூழ். இப்போ நீங்கள் நம்ம கூழ் கிண்டி, நம்ம கோயிலில் கூழ் கிண்டுவாங்கலாம், அந்த மாதிரி கூழ் கிண்டி அதில் நீங்கள் ஒரு வேப்பம், ஒரு இலை வேப்ப இலையை அதில் போட்டு நீங்கள் வைக்கணும் கூழ் கிண்டும் போது. இப்படி வச்சு தான் நீங்கள் பூஜை பண்ணணும். நம்ம படையில் இவ்வளோ தான். நம்ம நிறைய வைக்கணும் அவசியம். அவல் பொரிக்கடலை, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வச்சுட்டு கூழ் கிண்டி வச்சுட்டு நீங்கள் ஒரு 2 தேங்காய் உடைச்சி நீங்கள் பூஜை ஆரம்பிச்சிடணும். அது மாதிரி நீங்கள் இந்த பூஜை பண்ணும்போது சிவப்பு கலர் ஆடை தான் நீங்கள் அணிஞ்சிருக்கணும். சிவப்பு கலர் வேஷ்டி, சிவப்பு கலர் கீழே ஆசனம் சிவப்பு கலர் தான் நீங்கள் விரிக்கணும். மற்ற எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி இந்த பூஜை முடித வரைக்கும் நைட்டு நீங்கள் தூங்கும் போது கூட கீழே சிவப்பு கலர் துணி விரித்து தான் நீங்கள் தூங்கணும். மற்ற எந்த கலர் துணியோ எதுவுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. மேக்சிமம் இப்போ நீங்கள் இந்த லேடிஸ் இந்த பூஜை எடுக்கிறீங்கன்னா, ஜென்ஸ் கிட்ட கொஞ்சம் பேச்சை கம்மி பண்ணிக்கணும். அதாவது எப்படி கம்மி பண்ணிக்கணும்னா, இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு இப்போ பையன் இல்லை வீட்டுக்காரர் இல்லை அப்பா இதே மாதிரி இருக்கவங்ககிட்ட பேசினாலும் கொஞ்சம் அளவாக இருந்துக்கணும். வெளியில் இருக்கவங்க யாருனாலும் கொஞ்சம் பேச கம்மி பண்ணிக்கணும். அதே மாதிரி ஜென்ஸ் இந்த பூஜை, ஆண்கள் இந்த பூஜை எடுத்தாங்க அப்படின்னா அவங்களும் அதே மாதிரி அம்மா கிட்ட பேசிக்கலாம், கூட பிறந்த அக்கா தங்கச்சி கிட்ட, மனைவி கிட்ட பேசிக்கிடலாம். மற்றபடி வெளியில் இருக்க எந்த பெண்கள்கிட்டையுமே பேச்சு கம்மி பண்ணிடணும். முடிஞ்ச அளவு அந்த பேச்சை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா, நமக்கு அந்த சில சிந்தனைகள் எல்லாமே மாறும். அப்போ நீங்கள் இந்த 48 நாள் அப்படி கட்டுக்கோப்பாக இருந்து பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு இது இருக்கும். உங்களுக்கு எப்படி சொல்லலாம், அருள்வாக்கு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனம் தானியத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் இந்த பராசக்தி. இப்போது நீங்கள் ஒரு இதை எடுக்கீங்க, அருள்வாக்கு உட்காருதீங்களா, நீங்கள் அருள்வாக்கு இல்லாமல் உங்களுக்கு பராசக்தி பிடிச்சி நீங்கள் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு இப்போ உங்கள் கஷ்டம் என்னன்னு புரிஞ்சு அந்த கஷ்டத்தை இந்த அம்மா தீர்த்து வச்சிருவான். இப்போ பணம் காசு பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, பூஜையை முடிச்சுட்டு அந்த அம்மாட்ட வேண்டும் போது அதுக்கு உண்டான வழி அந்த அம்மா காமிச்சு கொடுப்பா உங்களுக்கு. அந்த மாதிரி பூஜை. இந்த பூஜைக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பெரம்பு சொல்லியிருப்பேன். அந்த பெரம்பு நீங்கள் எப்படி வச்சு பூஜை பண்ணணும், 48 நாள் முடிச்சதுக்கப்புறம் இந்த பெரம்பை நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாமே நான் சொல்லிடுவேன். நீங்கள் இது கும்பம் வழிபாடு, எந்திரம் வச்சு நீங்கள் கும்பம் ஏற்றி வழிபடுற மாதிரி தான் இருக்கும். இந்த எந்திரம் இந்த நான் கொடுக்குற எந்திரம், விளக்கு எல்லாமே நீங்கள் கிழக்கு முகமாக ஏற்றி நீங்கள் வடக்கு முகமாக அமர்ந்து இந்த பூஜையை நீங்கள் செய்யணும். நீங்கள் எந்த அளவு நீங்கள் ரொம்ப சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில பூஜை பண்ணும்போது இந்த 48 நாள் யார் முகத்திலையும் முழிக்காமல் கூட இருந்து பூஜை பண்ணுவாங்க. அப்படிலாம் இருந்து பண்ணாங்கன்னா ஒரு 10-11 நாளில் கூட நம்ம சித்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த பராசக்தி நமக்கு சித்தி ஆயிட்டு, நமக்கு வசியம் ஆயிட்டு அப்படி எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நேரடி காட்சி கொடுக்காது. கனவுல உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, ஏதாவது ஒரு 5 தலை பாம்பு மாதிரி, இல்லை அப்படின்னா ஒரு தலை பாம்பாக இருந்தாலும் ஒரு நல்ல பெரிய பாம்பு மாதிரி இருக்கும். நல்ல பாம்பு மாதிரி, பெரிய பாம்பு மாதிரி உங்களுக்கு காட்சி கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒரு எப்படி சொல்லணும்னா, வேப்ப மரத்துல எல்லா வேப்ப மரமும் இருக்காது. இந்த ஒரு மேலே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த படர்ந்து இருக்கும், ஒரு இணல் மாதிரி ரவுண்டாக இருக்கும். அதே மாதிரி சில வேப்ப மரம் மாதிரி உங்களுக்கு கனவுல கொண்டு காமிக்கல. வயசான ஆள் மாதிரி, ரொம்ப வயசானவங்க, அது ரொம்ப வயசான ஒரு பாட்டி மாதிரி, சிவப்பு கலர்
சேலை கட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா சின்ன குழந்தை ஒரு ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தை வந்து ஒரு சிவப்பு கலர் ஒரு சட்டை, ஒரு பாவாடை சட்டை மாதிரி போட்டுட்டு வர்ற மாதிரி இருக்கும். இப்படி உங்களுக்கு கனவுல அது காட்சி அளிச்சிட்டு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த பராசக்தி அம்மன் வந்து அந்த சித்தி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக 48 நாள் நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சித்தி ஆயிரும். இதை வச்சு நீங்கள் இப்போது அருள் வாக்கு சொல்லலாம். அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு பிரச்சனை, நிறைய பேர் இந்த வேப்பிலையை வச்சு இது பண்ணுவாங்க, பேய் ஓட்டுவாங்க, இது பண்ணுவாங்க. அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 48 நாள் முடிச்சிட்டிங்களாக்கா கொஞ்சம் வேப்பங்களை எடுத்துட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் பராசக்திக்கு என்ன மந்திரம் சொன்னீங்களோ அந்த 48 நாள் அந்த மூல மந்திரத்தை ஒரு 11 தடவை அந்த வேப்பங்கொலையை உங்கள் வலது கையில் வச்சுக்கிட்டு சொல்லி முடிச்சுட்டு உங்கள் எதிர்த்தால யார் உட்கார்ந்துருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் அந்த வேப்பில் அடிக்கும்போது ஒவ்வொரு தடவை மந்திரம் சொல்லிக்கிட்டே அடிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை, அதாவது பேய் பிசாசு செய்வன வஞ்சன கோளாறு என்ன இருந்தாலும் உங்களுக்கு போயிடும், அவங்களுக்கு வந்து போயிடும். அந்த மாதிரி இதாக இருக்கும். அதே மாதிரி இந்த பூஜையை வந்து நீங்கள் எந்த இடத்துலனாலும் செய்யலாம். அதாவது நீங்கள் வீட்டில் செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஆனால் அது செய்கிற இடம் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும். இப்போ நீங்கள் வீட்டிலே தனியாக பூஜை ரூம் இருக்குது, அங்கே வச்சு நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த ரூம் வந்து அவ்வளோ சுத்தபத்தமாக இருக்கும். இப்போ நீங்கள் காலையிலையும் பூஜை பண்ணணும், நைட்டும் நீங்கள் பூஜை பண்ணணும், 2 நேரமும் குளிச்சுட்டு நீங்கள் பூஜையில் உட்காரணும். இப்போ நீங்கள் நைட்டு பூஜை பண்ணியிருப்பீங்க, அப்போ நீங்கள் காலையில் என்ன பண்ணணும், நம்ம காலையில் தான் எந்திரிச்சிட்டோம்னா சும்மா கை கால் கழுவிட்டு உள்ளே ரூம்குள்ளே போவோம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. குளிச்சுட்டு தான் அந்த ரூம்குள்ளேயே போகணும். ஏன்னா அந்த பராசக்தி பூஜை வந்து ரொம்ப ரொம்ப சுத்தபத்தமான பூஜை இது வந்து. ஏன்னா உங்களுக்கு அந்த பூஜை சித்தி ஆயிட்டு அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். உங்கள் பிரச்சனை இந்த அம்மாவே தீர்க்கிற மாதிரி நடக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மந்திரம் உங்களுக்கு உச்சாரணம் பண்ணாலும் சரி, அதாவது நீங்கள் சொன்னாலும் சரி, உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் எந்த அளவுக்கு மனப்பூர்ணமாக நம்பி நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு சீக்கிரமாக அந்த இது வந்து இந்த அம்மா வந்து உங்களுக்கு சித்தி ஆயிடுவாங்க. நான் இது வந்து நீங்கள் இதை எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு இந்த பூஜை தேவைப்படுற மாதிரி இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கேன். நான் இந்த மந்திரம் எதுவுமே நான் போடுறதில்லை அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நாங்கள் கொடுக்குற மந்திரம் எல்லாமே அந்த எந்திரத்தை வச்சு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த எந்திரத்தை வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்களை அபிஷேகம் பண்ணணும், அதுக்கு சில மை வைக்கணும், எல்லாமே பண்ணாதான் அதுக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் இப்போக்குள்ள காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ நெட்டில் ஒரு மந்திரத்தை பார்த்துட்டு இவங்க ஒரு ஃபோட்டோவை வச்சு சொல்ல வேண்டியது. அந்த மந்திரம் எதுக்கு உண்டான மந்திரனே அவங்களுக்கு தெரியல. அதாவது தெய்வத்துக்கு உண்டான மந்திரம் தான். இப்போ நீங்கள் ஒரு காளி மந்திரத்தை நீங்கள் சொல்கிறீங்க, நெட்டில் போட்டு எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னா அது காளிக்கு உண்டான என்ன மந்திரம் நம்ம பார்க்கணும். அதாவது அகோர மந்திரமா, இல்லை வசிய மந்திரமா, மூல மந்திரமா, அப்படி எந்த காளிக்குள்ள மந்திரம் பொதுவாக நம்ம எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு மந்திரம் சொல்கிறீங்க, ஒரு காளிக்கு இப்போ சாதுவான மந்திரம் இருக்குது, அகோர மந்திரம் இருக்குது. கொஞ்சம் ஆக்ரோஷமான மந்திரத்தை நீங்கள் ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சு சொல்லும் போது அந்த இடத்துல அந்த தெய்வம் ஆக்ரோஷமாக தான் வரும். அதே மாதிரி நம்ம பார்த்து பண்ணணும். நீங்கள் குடும்பத்தோடு இருக்கீங்கன்னா அப்போ எந்த உபாசனை நீங்கள் எடுக்கணும். இப்போ நீங்கள் இதே இப்போ ஒரு காளி உபாசனை நீங்கள் குடும்பத்தோடு இருக்கிறீங்கன்னா அது நீங்கள் எப்படி எடுக்கணும், சைவ முறையில் எப்படி எடுக்கணும். அது மாதிரி நீங்கள் தனியாக இருக்கீங்க, எனக்கு ஆக்ரோஷமாக வேணாம், அந்த பூஜை எப்படி பண்ணணும், எந்த நேரத்தில் பண்ணணும், இது எல்லாமே ஒரு குரு கிட்ட கேட்டு நீங்கள் பண்ணினா மட்டும் தான் நடக்கும். இப்போ நிறைய பேர் பண்ணது தப்பு எப்படின்னா ஒரு கடையில் எந்திரம் வாங்கி நம்மளே வரைஞ்சி செஞ்சிடலாம், அதை நம்ம அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம ஏன் கற்றுக்கணும், நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த பூஜை வந்து சித்தி ஆகுமோ நமக்கு தெரியல. சரியாக நீங்கள் பூஜை சரியான முறையில் நீங்கள் செய்யலை, சரியான படையில் நீங்கள் போடலை அப்படின்னா அந்த தெய்வமே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். அதாவது எப்படின்னா தெய்வம் எப்படி நமக்கு பிரச்சனை கொடுக்கும் நீங்கள் நினைக்கலாம். அந்த சும்மா இருந்த தெய்வத்தை நம்ம கூப்பிடுவோம், மந்திரத்தை சொல்லி கூப்பிட்டுட்டு அதுக்கு தேவையான விஷயத்தை நம்ம கொடுக்காம நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அது பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு விளக்க பற்ற வச்சுட்டு எந்த படையிலும் போடாமல் ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தெய்வம் வருதுன்னு வைங்க, அப்போ படையில் அதுக்கு தேவைப்படும். அப்போ படையில் இல்லைன்னா என்ன பண்ணும், அப்போ வந்து நம்ம அதை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறோம். நம்மளே ஒரு ஆளை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டுட்டு ஒன்றும் இல்லை போனால் எவ்வளோ வந்து அவங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அதே மாதிரி தான் தெய்வத்துக்கும். இது நிறைய பேர் புரியாமல் நான் வீட்டில் விளக்கு வச்சு ஏற்றினேன், வேப்ப எண்ணெயில் ஏற்றினேன், இழுப்பெண்ணில் ஏற்றினேன், நெய் தீபம் ஏற்றினேன், ஆனால் எனக்கு இப்போ ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு எந்த மந்திரம் சொல்லுறீங்களோ அதுக்கு உண்டான படையில் அதுக்கு போட்டு ஆகணும். நீங்கள் சாந்தமான மந்திரம் சொல்லுறீங்கன்னா சைவ படையில் போடணும், இல்லாட்டி நீங்கள் அசைவ கொஞ்சம் ஊக்கடமான மந்திரம் சொல்லிங்கன்னா அசைவப்படையில் போடணும். இது எதுவுமே செய்யாமல் நிறைய பேர் வெறுமனையாக ஒரு மந்திரம் மட்டும் சொல்லிட்டு நிறைய பிரச்சனையில் இது பண்ணுறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு இதுக்கு உண்டான எந்திரம்
இதுக்குண்டான மூல மந்திரம், இதுக்கு உண்டான மை, இதுக்கு உண்டான பெரம்பு, அது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுவேன். அந்த பெரம்பு, அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான உங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு உண்டான மாலை, அது நான் உங்களுக்கு உரியேற்றி தந்துடும். அதை வச்சு தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும். மாலை எல்லாமே பண்ணி எப்படி பண்ணணும் நான் சொல்லுவேன். நீங்கள் தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க. நான் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து செய்கிறேன். நீங்கள் அதே மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சித்தி ஆயிரும். நன்றி.